அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கியன எனதருமை தமிழை போற்றி தொடங்குகிறேன். இந்த மகளிர் கல்லூரி தமிழகத்திலேயே வரலாற்று ஆய்வில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறதா? ஓகே. அப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம சீக்கிரம் முதலிடத்துக்கு வந்துடுவோம். அதற்கான வேலைகள் இனிமேட்டு தொடங்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு 2 தலைப்புகளில் பேச இருக்காங்க. ஒன்று தமிழ் எழுத்துக்கள் முதல்ல இருந்து அறிமுகப்படுத்தி உங்களுக்கு அதை நீங்களே எழுதி வைக்க போறார். உங்களை நம்ம கோவிந்தராஜ் சார், அவர் தான் கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தினுடைய முன்னாள் காப்பாட்சியர். தமிழகத்துல எந்த இடத்துல ஒரு சிலை கிடைச்சாலும் அந்த சிலைக்கு என்ன வயசுன்னு சொல்லணும் இல்லையா? இவரை தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நேரடியாக ஒரு கல்வெட்டை பார்த்தா அந்த இடத்துல படிச்சிருவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். டெல்லியில அவர் வேலை செஞ்சிருக்கணும், ஆனா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சமீபத்தில் கிருஷ்ணகிரி வரலாற்றை பத்தி இதுவரைக்கும் எந்த முழுமையான புத்தகமும் இல்லை. கிருஷ்ணகிரி வரலாற்றை பத்தி நம்ம முதல்வர் வர்றப்ப கொடுக்குறதுக்குன்னு ஒரு புத்தகம் எழுதுனது. அது ஒரு கிருஷ்ணகிரி பற்றிய ஒரு வரலாற்று சுருக்கம்னு கூட கொள்ளலாம். ஒரு தோராயமாக வரலாற்றினை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நூல் அது, கிருஷ்ணகிரி பற்றி. அப்படிப்பட்ட நூலை எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறது பரந்தாமன் சார். மயிலாடும்பாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன மீட்டிங்ல சொன்னேன். தெரியுமா யாருக்கண்ணா மயிலாடும்பாறை? சொல்லுங்க பார்க்கலாம் அதை பத்தி ஒரு வரியில. ஓகே, சிறப்பு. அப்புறம் இன்னொரு சிறப்பும் இருக்கு மயிலாடும்பாறைக்கு. தெரியுமா? நிறைய நாள் டிவியில் ஓடிட்டு இருந்தது. தமிழக முதல்வர் சட்டசபையில ஒன்னு அனௌன்ஸ் பண்றாரு. இந்தியாவின் வரலாறு இனி தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்கும்னு சொல்றாரு அவரு. அதுக்கு ஆதாரமா எதை சொல்றாருன்னா மயிலாடும்பாறை சொல்றாரு. ஏன்னா அங்க இரும்பு கிடைச்சது இல்லை. அப்போ கிடைச்சப்போ அதுதான் ரொம்ப பழசு. இந்தியாவிலேயே உழவுக்கு மனிதன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். 4200 ஆண்டுகள் தானே சார்? பண்ணாங்க சார். 4200 ஆண்டுகள் பழமை. அப்போ இந்தியாவிலேயே ரொம்ப பழமையாக இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அது. அதை கண்டுபிடிச்சது சார் தான், பரந்தாமன் சார். அவர் தான் நம்ம மாவட்டத்தினுடைய தொல்லியல் அலுவலர். அதுக்கப்புறம் இப்ப சென்னனூர் அகழ்வாய்வு நடந்தது. அந்த அகழ்வு பத்தி தெரியுமா யாருக்கன்னா? சென்னனூர். ஓகே, அத பத்தி அவரே சொல்லுவாரு. அதுக்கு அந்தாண்டு இருக்கிறது கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு குழுவினுடைய பொருளாளர் விஜயகுமார். இப்போ நம்ம பரந்தாமன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். சென்னானூர் அகழாய்வு பற்றி பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க ஒரு கல்லூரியில். இந்த வாய்ப்பை அளித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் வரலாற்றுத்துறை தலைவர் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆக்சுவலாக ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர்னா உங்களுக்கு தெரியும், தொல்லியல் அலுவலர். ஸோ எங்களோட தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்குது. தொல்லியல் துறை என்ன பண்ணுது, தொல்லியல் துறை எதுக்காக நம்ம இங்கே உருவாக்கியிருக்காங்க, அதாவது 1861 இந்திய அரசால், அதாவது அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க 1861. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா, ஆங்கிலேயர்கள் இந்த
கண்ட்ரியை ரூல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற மானுமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்பட்டது. ஸோ இந்தியாவோட வரலாறு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்தியாவை வந்து சிறப்பாக ஆட்சி பண்ண முடியும்னு நினச்சி, ஸோ இந்திய மானுமெண்ட், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறமா என்னன்னா, இந்தியாவில் வந்து புத்த மதம் ரொம்ப பெருசாக இருந்தது. அது வந்து பின்னாடி காணாமல் போயிடுச்சு. ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக அலெக்சாண்டர் கன்னிகாம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி. ஓகேங்களா? அவர் தான் ஃபஸ்ட்டு 1861 தொடங்கும் போது அவர் தான் டைரக்டர் ஜெனரலாக இருந்தார். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை தான் போட்டிருந்தாங்க. அவரோட மோட்டிவ் என்னன்னா, இந்தியாவில் புத்த மதத்தை சார்ந்த நினைவு சின்னங்கள் என்னென்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா அப்போவே அந்த காலகட்டத்திலேயே வந்து அவர் வந்து ஹரப்பான்ற ஒரு நாகரிகத்தோட ரிமைன்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் அப்போ அது அவருக்கு தெரியாது. அது வந்து 4000 வருஷத்துக்கு பழமையான ஒரு இதுன்னு சொல்லிட்டு. பின்னாடி வந்து அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அது ஒரு 500-600 வருஷம் ஒரு அரசர்களோட காலகட்டத்தை சார்ந்ததுன்னு நினைச்சு அதை அவர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாரு. பட் அதுக்கப்புறமா 1905 வந்து இவர் ஜான் மார்ஷல் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுவார். அதுக்கு அடுத்தது அவர் தான் ஒரு சிறந்த தொல்லியல் அறிஞர் அவர். ஸோ அவர் வந்து 1905 ஜாயின் பண்ணிட்ட பின்னாடி அவர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணார். 1921-22 வந்து ஒரு ரயில்வே ட்ராக் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போடும்போது நடுவில் இருக்கக்கூடிய ரிமைன்ஸை அந்த மேடு பள்ளங்களை சரி பண்ணும்போது நிறைய செங்கல்கள் கிடைச்சது. அந்த செங்கல் கட்டிடத்துங்களை கண்டுபிடிச்சு அதை ரிசர்ச் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பழமையான ஒரு நாகரிகத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட வரலாறு எப்போ தொடங்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? இந்திய வரலாறுன்றது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட வரலாறு வந்து வேத காலம், அதாவது அந்த காலத்துல இருந்த ஒரு கிமு 500 வாக்குல தான், அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் இந்தியாவில் வந்து ஒரு சமூகம் இருந்தது, ஒரு நாகரிகம் இருந்தது, ஒரு அரசு அமைப்பு கட்டமைப்பு இருந்ததுன்றது அப்படிதான் வந்து வரலாறு எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா ஹரப்பன் சிவிலைசேஷன் கண்டுபிடிச்ச பின்னாடி அதை ஒரே நைட்ல வந்து ஒரு 2500 வருஷம் சேர்த்து கொண்டு போயிடுச்சு. இப்போ ஒரு 2500 வருஷம் அதோட ஹரப்பன் சிவிலைசேஷனோட டேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிமு 4200 ஆரம்பிக்கும். ப்ரீ ஹரப்பன்றது வந்து 4200 ஆரம்பிக்கும். 3600 வந்து மெச்சூர் ஹரப்பன் இருக்கும். லேட் ஹரப்பன் வந்து 1600 பிசி வரைக்கும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் ஒரே நைட்ல வந்து பின்னாடி போயிடுச்சு. ஸோ அப்போ இந்தியாவோட வரலாறு வந்து உலக நாகரிகங்கள் வந்து 5 நாகரிகங்கள் பழமையான நாகரிகங்கள், இன்க்ளூடிங் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சேர்த்து. அதில் என்னென்னு தெரியுமா? சுமேரியன், பேபிலோனியன், சைனீஸ், இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நாகரிகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 4 நாகரிகம் தான் இருந்தது. இண்டஸ் வேலி கண்டுபிடிச்ச பின்னாடி அதோட சேர்த்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்திய வரலாறு கட்டமைப்பு மீள் உருவாக்கம் பண்றதுக்காக தொல்லியல் துறை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க வித்தவுட் ஹிஸ்ட்ரின்றது வந்து எதோட பேஸ்மெண்ட்ல இருக்குன்னா ஆர்கியாலஜியோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் பேஸ்மெண்ட் இல்லாம உங்களால வரலாறு வந்து எழுத முடியாது. நீங்க ஒரு ராஜராஜ சோழன் வந்து இந்த தஞ்சாவூர் கோயிலை கட்டுனான்றது உங்களுக்கு வரலாறுல படிக்கிறீங்க. அந்த வரலாறு எப்படி படிக்கிறீங்க? நீங்க என்ன 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நேர்ல போய் பார்த்தீங்களா என்ன அவர் கட்டுறது? யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவர் ராஜராஜ சோழன் தான் வந்து தஞ்சாவூர் கோயிலை கட்டினான்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ கல்வெட்டுல வந்து தெரியுது. அதை கல்வெட்டுல தஞ்சாவூர் கோயில்ல யான் கொடுத்ததும் என் நக்கன் கொடுத்ததும் கொடுத்தார் கொடுத்ததும் அதாவது நிறைய பக்கம் டொனேஷன் வாங்கி நான் வந்து இந்த கோயிலை கட்டினேன், நான் வந்து கோயிலை கட்டினேன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த கல்வெட்டுல இருக்கு. ஸோ அப்போ அந்த தஞ்சாவூர் கோயில் வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டினான்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ அது வந்து கல்வெட்டு பேசிஸ்ல வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த கல்வெட்டு எதுக்குள்ள வருது? இது வந்து ஆர்கியாலஜின்ற ஒரு மேஜர் ஹெட்ல அது ஒரு சப்ஹெட். கல்வெட்டியல், இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராஃபின்ற ஒரு சப்ஹெட்டுக்குள்ள வருது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், எஸ்கவேஷன், ஸோ மானுமெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசியம், இது எல்லாமே வந்து ஆர்கியாலஜின்ற ஒரு இதுக்குள்ளே தான் வருது. ஸோ இந்த ஆர்கியாலஜின்ற ஒரு பெரிய டாபிக்குள்ள இருக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமா நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை எழுதிட்டே இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் இதை சொன்னல
அசோகர் பீரியட்லேருந்து இந்திய வரலாறு இருந்தது. அதுக்கப்புறம் சார் ஜான் மார்ஷல் வரும்போது அரபன் சிவிலைசேஷனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வரும்போது ஹிஸ்ட்ரி வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாறுறது வந்து எதனாலனா ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்னால தான் மாறிட்டு இருக்கு. சார் அது மாற்றலாம். ஸோ நான் சொன்ன இந்திய தொல்லியல் துறை வந்து 1861 ஆரம்பிச்சது. ஆனால் தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா யாருக்காவது? 1961. ஸோ 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு தொல்லியல் துறை ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க வந்து ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எக்ஸ்கவேஷன்றதுன்னா 1968 தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் அகழ்வாராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொல்லியல் துறையோட முக்கிய பணியே வந்து என்னன்னா கலாய்வு, அகலாய்வு, மியூசியம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, அப்புறமா ஏன்ஷியன் மானுமெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. இது 4 வந்து ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ கலாய்வுன்றதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வில்லேஜ் டு வில்லேஜ் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ரிசர்ச் டீம் இருக்கும். ஒவ்வொரு ரிசர்ச் டீமும் என்ன பண்ணுன்னா நேராக வில்லேஜ் டு வில்லேஜ் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் நேரடியாக போவாங்க. அந்த வில்லேஜில் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி பழமையான இதெல்லாம் ஏதாவது இருக்கா இல்லையா, கல்வெட்டு இருக்கா, நடுகள் இருக்கா அப்படின்றத நேரில் போய் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறமா அதை பற்றி நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதில் எது ஒரு சிறப்பான சைட், ஹேபிடேஷன் சைட் கிடைக்குது, இல்லை பரியல் சைட் கிடைக்குதுன்னா அந்த சைட்டை வந்து நாங்கள் எஸ்கவேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், தொல்லியல் ஒரு அறிமுகம்ன்றது. தொல்லியல்னா என்னன்னா மனிதன் பயன்படுத்திட்டு விட்டு சென்ற பொருட்களை பற்றி படிக்கிறதா வந்து தொல்லியல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், வரலாற்று காலத்துல இருந்து ஒரு அரசு இருக்குன்னா அது கீழே நிறைய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். நம்ம ஒரு வளர்ச்சி அடைந்த நாகரிகமா ஒரு பொருள் எல்லாம் கிடைக்கும். ஹியூமனோட எவல்யூஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா கற்காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கற்காலம், அதுக்கப்புறமா இரும்பு காலம், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம், அப்புறமா வரலாற்று தொடக்க காலம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா செம்பு காலம்ன்றது ஒன்று கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ரா மெட்டீரியல் வந்து கிடையாது செம்பு. ஸோ நமக்கு எல்லாமே டைரெக்டாக இரும்பு மட்டும்தான் ரா மெட்டீரியலாக கிடைக்கும். அதனால இரும்பு காலம் தான் நமக்கு வரும். கற்காலம், இரும்பு காலம், வரலாற்று தொடக்க காலம். ஸோ இந்த கற்காலத்திலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதாவது லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக். அதாவது பழைய கற்காலத்திலே கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம்னு. அதுக்கப்புறமா நுண்கருவி காலம்னு ஒன்று வரும், மைக்ரோலித்திக் பீரியட். அப்புறமா வந்து நியோலித்திக் பீரியட் வரும். ஸோ இது எல்லாமே வந்து லித்திக் ஏஜ். ஓகேங்களா? லித்திக் ஏஜ்ன்றது என்னன்னா அவனுக்கு வந்து உணவு சேகரிக்கணும், அவ்வளோதான். உணவு சேகரித்து சாப்பிடணும். அப்புறமா அடுத்த நாள் வந்து உணவு சேகரிக்கிறதுக்காக போவான். அந்த உணவுகளை வேட்டையாடுறதுக்கு, விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு அவன் வந்து கற்கருவியை பயன்படுத்தியிருப்பான். ஸோ இதுதான் வந்து மேஜர் லைஃப் ஸ்டைலாக இருந்தது அந்த பேலியோலித்திக் பீரியடில். மைக்ரோலித்திக் பீரியட் வரும்போது அதை கொஞ்சம் மாறுது. எப்படின்னா அவன் லோயர் பேலியோலித்திக் பீரியடில் அவன் வந்து பெரிய பெரிய விலங்குகளை, அதாவது காட்டெருமை, யானை, அந்த மாதிரி பெரிய விலங்குகளை வந்து குரூப்பாக சேர்ந்து வேட்டையாடிட்டு இருந்தான். அப்போ மைக்ரோலித்திக் வரும்போது என்னன்னா அப்பதான் வந்து வில் அம்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து தூரத்துல இருந்து அதை வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன பறவைகள், முயல், மான், அந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு வந்து அதை பயன்படுத்துறாங்க. ஏன் இந்த மைக்ரோலித்திக்கும் பேலியோலித்திக்கும் டிஃப்ரென்சியேஷன்னா, பேலியோலித்திக்ன்றது வந்து பிளைஸ்டோசின் ஜியாலஜிக்கல் இதுல டைம் ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா பிளைஸ்டோசின் சொல்லுவாங்க. அந்த டைம் பீரியட் என்னன்னா இந்த பூமி ஃபுல்லா வந்து ஐஸால கவர் ஆகிருக்கும். ஸோ மேமூத்துன்னு எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, யானையோட முன்னோடி. ஸோ அந்த டைம் பீரியட்ல அது வந்து வேட்டையாடுனது. சாரி. ஸோ மேமூத்தெல்லாம் வேட்டையாடின பீரியட் தான் வந்து பேலியோலித்திக். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா மைக்ரோலித்திக்னு வரும்போது ஒரு சின்னதா அந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வந்து மாறுது. என்னன்னா இப்போ என்ன நம்ம என்விரான்மெண்ட் இருக்கு, 4 சீசன் வருது இல்லை, ரெயின் சீசன், சம்மர், வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து எப்போ ஆகுதுன்னா கடந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த சீசன் மாறுது. அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஐஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து
இந்த டைம் ஸ்கேல் மாறின உடனே அவங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட்ல பறவைகள், சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக வில் அம்பு கண்டுபிடிச்சா அவனோட மூளைத்திறன் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நியோலித்திக். நியோலித்திக்னா இன்னைக்கு ப்ரெசென்ட்ல நீங்க என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்களோ அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா நியோலித்திக் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் வந்து என்னது நாடோடி வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகி அதாவது விவசாயத்தை வந்து கண்டுபிடிக்கிறான், பானைகளை கண்டுபிடிக்கிறான், சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறான். ஒரு செட்டில் லைஃப் எப்போ ஆகுதுன்னா நியோலித்திக் டைம் பீரியட்ல தான் வந்து மக்கள் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகி வாழ்றாங்க. அடுத்தது வந்து என்னன்னா இரும்பு காலம். அவன் வந்து லித்திக்கை விட்டுட்டு, அதாவது ஸ்டோன் டூலை விட்டுட்டு அயனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், அயனை கண்டுபிடிக்கிறான், அயனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவனுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப வேகமா மாறுது, வளர்ச்சி அடையுது. இதுக்கு இரும்பு காலத்துக்கு அடுத்தது வந்து வரலாற்று தொடக்க காலம்னு சொல்லிட்டு. வரலாற்று தொடக்க காலம் என்னன்னா ஒரு ஒரு குழுவா இருந்து, அதாவது வேட்டை சமூகமா இருந்து ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. ஒரு சிஃப்டன் இருப்பாங்க, அந்த 4 சிற்றரசுகள் சேர்ந்து ஒரு பேரரசு இருப்பாங்க. அதுதான் சேர சோழ பாண்டியர் சங்க காலம்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து வரலாற்று தொடக்க காலம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிட்டன் ரெக்கார்டு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமா உங்களுக்கு எழுத்து சான்றுகள் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு டே டு டே என்னென்னலாம் நடந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வரலாற்று தொடக்க காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பயன்படுத்தினாங்க, அவங்க என்ன விட்டுட்டு போனாங்க, அதை வச்சு மட்டுமே நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை எழுதணும். லாஸ்டா மாற்றி சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பாலிலித்திக் பார்த்துட்டோம், நியோலித்திக் பார்த்துட்டோம், அயனிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அவங்களோட ரிமைன்ஸை மட்டும் வச்சு நம்ம பேஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கீழடி அகழ்வாராய்ச்சின்னு சொல்லிட்டு. கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்கு தொல்லியல் தெரியுதோ இல்லையோ கீழடி பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். கீழடி வந்த பின்னாடி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட ஆர்கியாலஜி வந்து ரொம்ப வேகமாக மாறி வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு சைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து வருஷத்துக்கு 8 சைட் வந்து அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, சார் அடுத்த மேப் மாத்து. ஓகே, இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பண்ண எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அண்ட் சென்ட்ரல் தமிழ்நாடு. ஸோ நார்த்தில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சென்னானூர் பண்ணியிருக்கோம், கீழ்நமண்டி பண்ணியிருக்கோம். சவுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமலாபுரம் பண்ணியிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கொர்க்கை வந்து அதுக்கு முன்ன வருஷம் பண்ணாங்க. அடுத்தது பொற்பனை கோட்டை அந்த மாதிரி சைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஹியூமன் எவல்யூஷன் பற்றி. ஸோ ஒவ்வொரு சைட்டுமே ஒவ்வொரு டைம் பீரியடை சேர்ந்தது. சென்னானூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியோலித்திக் டைம் பற்றி பண்ணுறது, கீழமண்டி பார்த்தீங்கன்னா அயனேஜ் பண்ணுறது, கொங்கல் நகர் வந்து வரலாற்று தொடக்க காலம் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் பண்ணுறது. அதே மாதிரி பொற்பனை கோட்டையும் அது ஒரு ஃபோர்ட், சங்ககால ஃபோர்ட் அங்கே இருக்குது. ஸோ அதை எஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஹியூமன் எவல்யூஷனில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி சைட்டை சூஸ் பண்ணி ஓவரால் தமிழ்நாடு எல்லா இதுவுமே நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி இப்போ அடுத்த பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் தெலுங்கனூர் பண்ண போகிறாங்க, இங்கே மேட்டூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அயனேஜ் சைட்டு. அதுக்கப்புறமா மணிக்கொள்ளை பண்ணுறாங்க, அது ஒரு இயர்லி ஹிஸ்டாரிக்கல் சைட்டு. அப்புறமா கரிவரதம் வந்த நல்லூர், பட்டினம் அருங்கூர்னு சொல்லிட்டு இது எல்லாமே பண்ணுறாங்க. வழக்கம் போல் கீழடியோட அடுத்த கட்டத்தையும் இந்த வாட்டி பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு டைம் ஸ்கேலாகவும் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். அதாவது பேலியோலித்திக்லேருந்து அப் டு பேலியோலித்திக் கிடையாது, நியோலித்திக்லேருந்து அப் டு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் வரைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டோட எல்லா பகுதியுமே வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட். ஸோ இது வந்து இது வரைக்குமே, அதாவது சொல்லப்போனால் இதில் வந்து அயனைஸ் சைட் மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து கள ஆய்வு, எக்ஸ்ப்ளோரேஷன், வில்லேஜ் டு வில்லேஜ் சர்வே. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடிங் ஸ்டேட் ஆர்கியாலஜி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த சைட் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த மேப்பில். ஸோ அது வந்து கள ஆய்வு. உங்களுக்கு கள ஆய்வுன்னு தெரியும், அதை ஒரு வில்லேஜ் டு வில்லேஜ் சர்வே ஏற்கனவே சொன்னது. ரெண்டாவது வந்து அகலாய்வு. ஸோ இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இது ரெண்டும் தான் முக்கியமான வேலை. அகலாய்வு பண்ணாமல் உங்களால் எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ண முடியாது. ஒரு அகலாய்வு பண்ணோம்னா அதில் வந்து எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஹியூமன் எப்படி எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க, அவங்க என்ன பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் என்ன, அவங்க என்ன ஃபுட் சாப்பிட்டாங்க, அவங்க என்ன டொமஸ்டிகேஷன், அதாவது அனிமல் என்ன வீட்டு விலங்கு வளர்த்துட்டு இருந்தாங்க, இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்கவேஷனில் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த டைமில் கிளைமேட் எந்த மாதிரி இருந்தது, அங்கே அவங்க என்ன தண்ணி யூஸ் பண்ணாங்க, அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் என்ன, ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி. அதாவது நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு அரசனை பற்றி இருக்கும். ஒரு அசோகரா இருக்கலாம், ராஜராஜ சோழனா இருக்கலாம், இல்லை மகேந்திரவர்மனா இருக்கலாம். இவங்களுடைய போர் என்னென்ன, அவங்க என்ன பண்ணாங்க, போர் என்ன பண்ணாங்க, அதில் என்ன வெற்றியா தோல்வியா, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கலாமே தவிர அதில் வந்து ஒரு காமன் மேன் ஹிஸ்ட்ரி இருக்காது. அந்த மகேந்திரவர்மன் காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு இரும்பு காலத்தில் அவன் என்ன விவசாயம் பண்ணான்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சோர்ஸ் தான் வந்து அது ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட். ஸோ ஆர்கியாலஜியில் நம்ம இப்போ சென்னான ஒரு அகலாய்வு பண்ணுறதுனால நான் அதை அப்படியே சுருக்கி அகலாய்வுன்ற தலைப்பில் மட்டும் நான் பேசுகிறேன். ஸோ அகலாய்வுன்றது என்னென்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்த சூஸ் பண்ணி குழி தோண்டி அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து ரிசர்ச்சுக்கு, சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி அதோட டேட்டோ அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி நம்ம சொல்கிறது தான் எஸ்கவேஷன். அதில் வந்து 3 டைப் ஆஃப் இது இருக்குது, எஸ்கவேஷன் மெத்தட். இந்த வழிமுறையில் இந்தந்த சைட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் எஸ்கவேஷன். அது என்னன்னா, ஒரு பெரிய நகரம் வந்து அழிஞ்சு போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் ஒரு பெரிய சிட்டி அது. ஸோ அதை எஸ்கவேட் பண்ணி வெளியே கொண்டு வரணும்னா ஹரிசாண்டல், அதாவது ஒரு 5x5 5 மீட்டருக்கு 5 மீட்டர் தோண்டுவாங்க. அதில் ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடைக்குதுன்னா அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வால் இந்த இடத்த மட்டும் நம்ம எஸ்கவேஷன் பண்ணுறோன்னா, ஸோ இந்த பெஞ்சோட பாதி மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது இவ்வளோ பெரிய பெஞ்ச் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு நம்ம அந்த சிட்டி உருவாயிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இருங்க சார். ரெண்டாவது வந்து வெர்டிக்கல் எஸ்கவேஷன். நீங்கள் வந்து பெரிய எஸ்கவேஷன் எல்லாம் நான் பண்ணல, அந்த அளவுக்கு ஃபண்டு கிடையாது, அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க விரும்பல. எனக்கு வந்து அதோட செட்டில்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியடோட எவிடன்ஸ் கிடைக்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் லேயர் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வெர்டிக்கல் எஸ்கவேஷன், அதாவது லேயர் வைஸ் இருக்கும். மண்ணடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மண் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்னைக்கு இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த பில்டிங் மேலே இருக்கும் மண். ஸோ இது எல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு வந்து உங்கள் வீட்டுக்கு கீழே ரோடு போயிட்டு இருக்கும். அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட ஈக்குவலுக்கு வந்து ரோடு மேலே வந்திருக்கும். அந்த மாதிரி இது வந்து மாறிக்கிட்டே எதுனா டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சைட்டை சூஸ் பண்ணி அந்த சைட்டில் வந்து வெர்டிக்கல் எஸ்கவேஷன், அதாவது மேலே இயர்லி ஹிஸ்டாரிக்கல், அது கீழே நான் சொன்ன அந்த எல்லா மல்டி கல்ச்சுரல் டெபாசிட்டுமே அதில் கிடைக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து வெர்டிக்கல் எஸ்கவேஷன் தான். அடுத்தது வந்து குவாட்ரண்ட் மெத்தட்னு சொல்கிறது. குவாட்ரண்ட் மெத்தட்னா என்னென்னா, ஒரு பரியல், அயனேஜ் பரியல் இருக்கும்ல, ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், இல்லை சிஸ்ட் பரியலாக இருக்கும். அது ஏதோ ஒரு பரியலாக இருந்துச்சுன்னா அந்த பரியலை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ணோம்னா குவாட்ரண்ட் மெத்தட். ஒரு சர்க்கிளில் வந்து 4 ப்ளஸ் பண்ணி அதில் ஒரு குவார்டர் மட்டும் வந்து எஸ்டிமேட் பண்ணி அதில் என்ன கிடைக்குதுன்றது பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஆப்போசிட்டாக நம்ம மாற்றுவோம். அதுதான் வந்து குவாட்ரண்ட் மெத்தட். இதுதான் வந்து முக்கியமான
எஸ்கவேஷன் மெத்தட். இதை தவிர்த்து வேற எந்த மெத்தடும் கிடையாது. சிலது எல்லாமே ட்ரையல் ட்ரென்ச்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க நாளைக்கு பிஹெச்டி பண்ண போறீங்க, ஆர்கியாலஜியில் பண்ண போறீங்க, ஹிஸ்ட்ரியில் பண்ண போறீங்க, இல்லை தமிழ்லையே பண்ண போறீங்கன்னா, ஸோ சங்க காலத்தில் தொல்லியல் சான்றுகள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சைட்டை நீங்கள் எஸ்கவேட் பண்ண வேண்டியதாக வரும் ஃபீல்ட் ஒர்க்கில். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஏஎஸ்ஐ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு சின்ன ட்ரையல் ட்ரென்ச்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்று மட்டும் தோண்டி அதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களால் அந்த சங்க காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தாங்கன்றது வந்து எவிடன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ட்ரையல் ட்ரென்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்குமே எஸ்கவேஷன் பண்ணது 175 சைட்டுக்கு மேலே இப்போ வரைக்கும் எஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1861லேருந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆரம்பித்து இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி வரைக்கும் இப்போ கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு 175 சைட்டுக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 175 சைட்டில் என்னன்னா 5 சைட் மட்டும்தான் வந்து நியோலித்திக் சைட்டு, மீதி எல்லாமே வந்து ஏர்லி ஹிஸ்டாரிக்கல், அதாவது வரலாற்று சங்க காலத்துக்கு, அப்படி இல்லைன்னா மிடிவல் பீரியட் சைட்டு, இல்லைன்னா இரும்பு காலத்தோட சைட்டை பற்றி பண்ணியிருக்காங்க. ஆனால் நியோலித்திக் சைட்டை பற்றி 5 சைட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவில் வந்து அந்த நியோலித்திக்ன்றது பண்ணவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்கல. சார் அடுத்தது. ஸோ இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் நம்ம சென்னானூர் பண்ணதுனால இது தேவையில்லை சார். அடுத்தது. ஸோ இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நான் பிஹெச்டி பண்ணும்போது, நான் பிஹெச்டி வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் பண்ணேன். ஃப்ரம் தி ப்ரீ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் வரைக்கும் பண்ணேன் நான் பிஹெச்டி. ஸோ அதில் பண்ண மேப் தான் இது. இதில் வந்து அப்போ வந்து 5 தாலுக்கு தான் இருந்தது, இப்போ வந்து 8 தாலுக்கா மாற்றிட்டாங்க. அடுத்து. ஸோ இப்போ நம்ம சென்னனூர் எஸ்கவேஷன் வரோம். சென்னனூர் எங்கே இருக்குன்னா ஊத்தங்கரை பக்கத்தில் சாமல்பட்டி இருக்குது தெரியுங்களா? சாமல்பட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா குன்னத்தூர்னு ஒரு ஊர் வரும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் தான் வந்து சென்னனூர். இந்த சைட்டை ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு குழு தான் சாரு கோவிந்தராஜ் சார், தமிழ் செல்வன் சார், அவங்க குரூப் வந்து அங்கே ஒரு கல்வெட்டு இருந்தது, வட்டெழுத்து கல்வெட்டு, அதை வந்து எஸ்டாம்பிஷ் எடுக்க போனாங்க. அப்போ போகும்போது அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அந்த ஒரு மலை இருந்தது, அந்த மலை கடிவாரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சங்க காலத்தோட செங்கல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா புதிய கற்கால கற்கருவி, பானை ஓடுகள், வட்ட சில்லுகள், இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சதுனால இது ஒரு முக்கியமான சைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது மைக்ரோலித்திக் டூல் கிடைச்சிது, நியோலித்திக் பாட்ரிஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறமா அந்த லித்திக்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் வரைக்கும் நிறைய மெட்டீரியல் கிடைச்சதுனால அந்த சைட்டை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஏரியல் வியூ லொக்கேஷன், அதுதான் வந்து சென்னானூர் மலை. அந்த மலையோட மேற்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஒரு ஹேபிடேஷன் சைட்டு. ஸோ அதில் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணோம். நெக்ஸ்ட். ஸோ இது நாங்கள் சாரு கூட நான் வந்து எக்ஸ்ப்ளோர் போகும்போது எனக்கு கிடைச்சிது. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே வந்து சிட்டிலே வந்திருக்க மாட்டீங்க, நிறைய பேர் வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரியான சைட் ஏதாவது இருந்துச்சுன்னா கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மையத்துக்கு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அது வந்து ஒரு நல்ல சைட்டாக இருந்தால் எஸ்கவேஷனும் கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான இது வந்து மைக்ரோலித்திக் பிளேட். அது நான் சொன்னல நுண்கற்கால கருவிகள்னு சொல்லிட்டு, அது வந்து இதுதான். இந்த மாதிரியான பிளேட் வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லித்திக்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நியோலித்திக், அப்புறமா அயனிச், அந்த மாதிரி வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது கிடைச்சது. மேலே இருக்கிறது வந்து நியோலித்திக் ஸ்டோன் டூல்ஸ் வந்து உருவாக்குவாங்கல்ல, அப்போ வந்து வேஸ்டான மெட்டீரியல். கீழே இருக்கிறது நியோலித்திக் செல்ட்டு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது நியோலித்திக் செல்ட்டு, கீழே இருக்கிறது வந்து இந்த லாஸ்ட் கார்னரில் இருக்கிறது வந்து பாலிஷ் பண்ணுது. உங்களுக்கு நியோலித்திக் டூல் உருவாக்குறதே ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. என்னன்னா ஒரு பெரிய கல்லை வந்து உடைச்சி அதை ஃபர்ஸ்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஷேப்புக்கு கொண்டு வந்த பின்னாடி அதை வந்து பாலிஷ் பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும், அப்புறமா பாலிஷ் பண்ணணும். அதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு வரணும். அதுக்கு வந்து கல்லில் தேய்ச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்குறீங்களா, அது வந்து கல்லில் தேய்ச்சி பாலிஷ் பண்ண ஒரு பாலிஷிங் ஸ்டோன். அடுத்தது
ஸோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் போகும்போது இந்த மாதிரி தான் விவசாய நிலத்துல வந்து நீங்கள் பார்க்குறீங்களா சைட், இது வந்து ஒரு லேண்டை வந்து லெவல் பண்ணியிருக்காங்க. அதோட சைட் செக்ஷன் வந்து ஜேசிபி ஜேசிபியால் வந்து தோண்டியிருக்காங்க. தோண்டும் போது எங்களுக்கு இந்த மாதிரி பானை அப்படியே குரூப்பாக ஒரு இடத்துல கிடச்சிது. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நிறைய நாள் செட்டில்மெண்ட் அங்கே இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷம் செட்டில்மெண்ட் அங்கே இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் போனது. எக்ஸ்ப்ளோர்னா என்னன்னா கள மேற்பரப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வில்லேஜுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விவசாய நிலத்துல உங்களுக்கு பானையோடு நிறைய கிடைச்சதுன்னா, ஸோ அது ஒரு ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட் இது வந்து எவ்வளோ பழசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு யூனிக் பாட்ரி ஒன்று கிடைக்கும். பிளாக் அண்ட் ரெட் வேர்னு சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு கலரில் இருக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கும். இந்த மாதிரி பானையோடு உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின பானை ஓடு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு டைம் பீரியட்ல மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு அப் டு 3rd செஞ்சுரி ஏடி வரைக்கும், அது வரைக்கும் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த பானை ஓடு யாருமே யூஸ் பண்ணது கிடையாது. பானையும் யூஸ் பண்ண கிடையாது. உங்களுக்கு அந்த பானை ஓடு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கன்ஃபார்மாக சொல்லலாம் இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியான மக்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான பானை ஓடுகள் எங்களுக்கு கிடைச்சிது அந்த இடத்துல. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் ப்ராப்பராக பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லிடா சர்வே பண்ணோம். ஸோ எங்களுக்கு அது பண்ணும்போது தெரிஞ்சிச்சு அது வந்து மவுண்ட் நல்லா பீக் மவுண்ட் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்டர் டெபாசிட் இருக்காது. நீங்கள் இப்போ இந்த இடத்துல தோண்டினீங்கன்னா ஒரு அடி கீழே போயிட்டீங்கன்னா வெறும் நரம்பு மண்ணு தான் வரும், வேற எதுவுமே உங்களுக்கு வராது. ஆனால் இந்த இடத்துல போய் தோண்டினீங்கன்னா 4 மீட்டருக்கு வந்து உங்களுக்கு வெறும் பானை ஓடுங்களாக கிடைக்கும். நீங்கள் தோண்ட தோண்ட உங்களுக்கு பானை ஓடாக வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு எப்போ பானை ஓடு முடியுதோ அதோட அந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துல எங்களுக்கு செட்டில்மெண்ட், அதாவது மக்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிது. என்னன்னா அவங்க ஷெல்டரில் வாழ்ந்திருந்தாங்க. அதாவது மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடு எல்லாம் கட்டி வாழ்ந்தது கிடையாது. அவங்க ஒரு நேச்சுரலான குகை தளத்தில் தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 குகை கிடைச்சிது எங்களுக்கு. அதுலேயும் நாங்கள் எஸ்கவேட் பண்ணோம். அந்த அகழ்வாராய்ச்சியும் எங்களுக்கு வந்து நிறைய பானை ஓடெல்லாம் கிடைச்சிது. ஸோ மக்கள் மேலேயும் மலை மேலேயும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதுவெல்லாம் வந்து ஒரு செட்டில்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சங்ககால செங்கல் வந்து அப்படியே ஒரு கோர்ஸாக கிடைச்சது. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து அந்த குகைக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் மார்க் போட்டிருக்குல்ல, அது வந்து வட்டசில்ல அந்த பாண்டி விளையாடுவாங்கல்ல, நொண்டி விளையாடும் போது ஒரு கல்லை தூக்கி அந்த மாதிரியான ஒரு பாட்டி அது கீழே. மேலே இருக்கிறது வந்து ஸ்பிண்டில் ஓர் அப்படின்னா தக்கலின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பஞ்சிலேருந்து நூலாக கொண்டு வரதுக்கு உங்களுக்கு டெக்ஸ்டைல் எப்படி அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கன்றதுக்கு உண்டான எவிடன்ஸ் அது. அதில் உள்ள ஒரு ராடு இருக்கும், அயன் ராடு. ஒரு பக்கத்தில் இந்த செருப்பு தைக்கும் போது ஒரு நூல் மாட்டி இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நூல் பஞ்சை மாட்டிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதை சுற்றுவாங்க. சுற்றும் போது அது வந்து பஞ்சுலேருந்து அப்படியே நூலாக கன்வெர்ட் ஆகும். இப்போ கயிறு திரிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நார்லேருந்து ரோட்டில் எங்கேயாவது ஒரு கடை வச்சுருப்பாங்க. கயிறு திரிக்கும் போது அந்த நாரெல்லாம் போட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. சுற்றும் போது அது ஒரு கயிறாக வரும். அந்த மாதிரி தான் இது. இதுக்குள்ளார ஒரு அயன் ராடு இருக்கும், ஒரு பக்கத்தில் கொக்கி மாதிரி இருக்கும். அதை போட்டுட்டு இப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. சுற்றிட்டே இருக்கும்போது அந்த பஞ்சு வந்து நூலாக வரும். அந்த நூலை எடுத்து தான் வந்து அவங்க கிளாத் மேக் பண்ணாங்க. அடுத்து. ஸோ இது வந்து அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய பாறை ஓவியம் அது. ஸோ நமக்கு வந்து பாறை ஓவியங்கள் அங்கே கிடைக்குது. எக்ஸ்ப்ளோரேஷனில் எல்லா மெட்டீரியலும் கிடைக்குது. ஃப்ரம் மைக்ரோலித்திக்லேருந்து மெடிவல் பீரியட் வரைக்கும் கிடைக்குது. இதில் சரி ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லேட் பீரியடான ராக் ஆர்ட். அதில் என்ன போட்டிருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு வட்டம், ஆஃப் சர்க்கிள், ஒரு ட்ரைடன்ட் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அது வந்து சூரியன். வட்டமாக இருந்தால் சூரியன், ஆஃப் சர்க்கிளாக இருந்தால் சந்திரன், மேலே இருக்கிறது வந்து ஒரு சிம்பிள். அது சாக்ரெட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடுகள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து நடுகள்லேயும் இருக்கும். நீங்கள் எந்த நடுகள் பார்த்தாலும் சரி, இல்லை கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, அந்த சந்திரன் சூரியன் இருக்கும். கல்வெட்டில் நிறைய வாசகங்கள் வரும். சந்திரன் சூரியன் இருக்கும் வரை இந்த புகழ் மங்காத இருக்கட்டும்ன்ற மாதிரி. அதாவது இந்த உலகத்துல நிலாவும் சூரியனும் எந்த காலம் வரைக்கும் இருக்கோ அந்த காலத்து வரைக்கும் அவங்களோட புகழ் நிலைச்சு இருக்கட்டும்ன்றது சொல்ற சிம்பிள் அது. ஸோ இது வந்து இன்னொரு கேவ்ல இருக்கக்கூடிய ராக் ஆர்ட். இதுல வந்து வேட்டையாடுற சிம்பிள் இருக்கும்.
ஒருத்தர் கையில் வில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் முன்னாடி ஒரு மாடோ இல்லை மானோ இருக்கிற மாதிரி அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ வேட்டையாடுறதை வந்து அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதே கேவுக்குள்ளே இருக்கக்கூடிய பீகாக் இது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்கான ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் பீரியடில் தான், அதாவது நமக்கு ராக் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பேலியோலித்திக்லேருந்தே கிடைக்குது. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கிடைக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிம்பேட்கா தான் வந்து ரொம்ப இயர்லியஸ்டானது. கிட்டத்தட்ட அதோட டேட் வந்து 40,000 பிசியில் வருது. நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறது வந்து நியோலித்திக் பீரியட்லேருந்து கிடைக்குது. நியோலித்திக் பீரியட்னா ஃபுல்லாக ரெட் ஆக்கரில் இருக்கும். இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஒயிட்டில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அது எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட் ஆக்கர் வரும், அப்புறமா தான் அயனேஜ் பீரியடில் தான் வந்து ஒயிட் ஆக்கர் வரும். சில டைமில் டிரான்சிஷன் பீரியடில் ஒயிட் இருக்கும், அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக ரெட் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆர்டிஸ்டிக் இது வந்து வளர்ச்சியை நம்ம அது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் வரும்போது சார் பார்த்தாரு அண்டு ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால செங்கல். அந்த நான் சொன்ன ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட், அந்த மவுண்ட்டை வந்து விவசாயத்துக்காக லெவல் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த செங்கல் கட்டடங்கள் வந்து கிடச்சிருக்கு. அந்த செங்கலில் வந்து அந்த லேண்டுக்காரங்க எடுத்துகிட்டு வந்து கிணத்துக்கு வந்து பக்கத்தில் இது லெவலுக்காக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த செங்கல் எங்கே கிடைச்சதுன்னு கேட்கும்போது அவங்க லேண்டில் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ இந்த செங்கல் கிடைச்சாலே உங்களுக்கும் சங்ககாலம்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த செங்கல் வந்து 37 சென்டிமீட்டர் வந்து லென்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செங்கல் வந்து அதுக்கப்புறமா யாருமே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால இந்த செங்கல் எங்கெல்லாம் கிடைச்சாலும் அதே மாதிரி இது கண்டிப்பாக சங்க காலத்தை சேர்ந்ததுன்னு நம்ம சொல்லிக்கலாம். கீழடி ஏன் நம்ம வரலாற்று தொடக்க காலத்தை சார்ந்தது, கீழடி ஏன் இவ்வளோ பெரிய பூமாக பேசிகிட்டு இருக்கோன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் வந்து அங்கே பெரிய அளவில் கிடச்சிருக்கு, சின்னது லெவலில் ரொம்ப பெரிய லெவலில் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து கீழடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பிரிக் ஸ்ட்ரக்சர் வந்து பெரிய அளவில் கிடைக்கவே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், பட் ஆனால் பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. ஆனால் கீழடியில் மட்டும்தான் பெரிய அளவில் கிடைச்சிது. ஸோ அதே மாதிரியான பிரிக் நமக்கு இங்கேயும் கிடைக்கிறதுனால இது வந்து சங்க காலத்தை சேர்ந்த ஒரு சைட்டுன்னு நம்ம கிளியராகவே சொல்லலாம். ஸோ இதுதான் ஜென்ரல் வியூ. இதுதான் அந்த மலை. நாங்கள் இந்த மலையில கீழே அங்கே தெரியுதுங்களா, பாக்ஸாக இந்த கார்னரில், இந்த பக்கம் கார்னரில், அந்த பக்கம் கார்னரில், ரெண்டு இடத்துலையுமே வந்து நாங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணோம். அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுன்னா என்னென்னா, நீங்கள் ஒரே நாளில் அப்படியே ஒரு 4 அடி 5 அடி எல்லாம் தோன்றதெல்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 சென்டிமீட்டர் தான் தோண்டுவோம். சும்மா அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி ஸ்க்ரேப் பண்ணி தோண்டின பின்னாடி அந்த மண்ணில் இருக்கிற என்னெல்லாம் இருக்கோ, மண்ணை தவிர்த்து மீது எல்லாத்தையுமே நாங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிவிடுவோம். பானையோடாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டு வெறும் சாயிலை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதை கிடைக்கக்கூடிய பொருளை கிளாசிஃபிகேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ இதெல்லாமே ஜென்ரல் வியூ. இதில் நாங்கள் கிட்டத்தட்ட 26 ட்ரென்ச்சஸ் தோண்டோம், 26 குழி வந்து தோண்டி இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து மைக்ரோலித்திக் ஸ்டோன் டூல்ஸ். சின்ன சின்ன எவ்வளோ அதிகபட்சம் வந்து 4 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 1 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 4 சென்டிமீட்டர் வச்சு எப்படி அந்த வேட்டையாட்டத்தை பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, அந்த கார்னரில் இருக்கிற இந்த பக்கம் ரைட் சைடில் அது வந்து ஒரு ஹேரோவேட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நீட்ட மூங்கில் சின்ன அம்பு மாதிரி, அம்போட முனையில் வந்து இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வெளியில் வச்சு அடிக்கும்போது அந்த ஷார்ப் ஏஜ் போய் குத்திடும். இன்னைக்கு அம்பு எல்லாமே என்னென்ன அயனில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆரம்ப காலத்தில் அது வந்து ஸ்டோனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஸோ இது வந்து நியோலித்திக் ஸ்டோன் டூல்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோன் டூல் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உங்கள் ஊரில் வந்து கோயிலில் சாமியாக வச்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. ஒன்று பெருமாள்னு சொல்லுவாங்க, இல்லை விநாயகர்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மாரியம்மன் கோயிலில் கண்டிப்பாக இது வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஏஜ் மேலே இருக்கும், இந்த கீழே இருக்கிற கட்டிங் ஏஜ் வந்து உள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து எப்போ செஞ்சாங்கன்னா நியோலித்திக் பீரியட், கிட்டத்தட்ட ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சது. இன்றைக்கும் அது வந்து ஒரு ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் வரைக்கும் இது வந்து யூசேஜில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து ஐடலாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல விவசாயம் பண்ணும்போது இந்த கல் கிடைச்சதுன்னா நேராக எடுத்துன்னு வந்து கோயிலில் சாமியாக வச்சுடுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டோன் டூல்ஸ் நமக்கு இன்னும் கிடைச்சிட்டு இருக்கு.
நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜவ்வாது ஹில்ஸு, தேன்கனிக்கோட்டை, அஞ்செட்டி, இந்த பக்கம் வந்து தருமபுரி சைடில் வத்தல் மலை இருக்குல்ல, நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு அங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த இது கிடைக்கும். இந்த ஸ்டோன் டூல்ஸை வச்சுருப்பாங்க சாமியாக. ஸோ இது வந்து போன் டூல்ஸ். அதாவது என்னென்னலாம் டூல்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அயன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சில நேரத்தில் வந்து எலும்பை வந்து ஷார்ப்பாக, அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து ஃபோட்டோவில் உங்களுக்கு அப்படியே தெரியுது, அது வந்து ஒரு அனிமலோட ரிப்ஸ். அது அந்த ரிப்பை எடுத்து உடச்சி அதை வந்து நல்லா எட்ஜை ஷார்ப்பாக பண்ணி ஒரு கத்தி மாதிரி கத்தி மாதிரி வச்சுருப்பாங்க. நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேட்டையாடுறாங்கல்ல அனிமல், அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ செருப்பு தைக்கிறவங்க கையில் வச்சுட்டு இப்படி கட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டூல் அது. அது வந்து இந்த அனிமலோட எந்த அனிமலாக இருந்தாலும் சரி, அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கு மேலே இருக்கிற ஏரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டோன் டூல்ஸை வந்து போன் டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏற்கலப்பை வந்து அயனிச் பீரியட் ஏற்கலப்பை கிடச்சிதுன்னா அது இங்கே தான். நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹரப்பால காளிபங்கன்னு ஒரு இடத்துல வந்து நமக்கு கிடச்சிருக்கு, லோத்தலில் ஒன்று கிடச்சிருக்கு. 2 தான் வந்து கிடச்சிருக்கு. அது தவிர்த்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ஏற்கலப்பை கிடைச்சிருக்கு. இது நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணுற மாதிரியான ஏற்கலப்பை கிடையாது. இது வந்து ஒரு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பில் ஒரு 4-5, இப்போ டிராக்டருக்கு யூஸ் பண்ணுறாங்களா மல்டி அந்த ப்ளவுஷர்னு, அந்த மாதிரியான இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ரிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பக்கம் அந்த சைடில் இருக்கிறது, அது வந்து ரிங்கை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே டைட் பண்ணுறதுக்கு ஒரு இன்னொரு இதுவும் கூடவே எங்களுக்கு கிடைச்சிது. ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதை லாக் பண்ணுறதுக்காக கிடைச்சிது. இந்த எட்ஜ் தான் வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டு அப்படியே மண்ணை வந்து லெவல் பண்ணிட்டு வர்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து சென்னனூர் வந்து மல்டி கல்ச்சுரல் சைட்டு. கீழே லாஸ்ட் லேயர் வந்து மைக்ரோலித்திக், அது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அடுத்தது நியோலித்திக் வரும். அது கிட்டத்தட்ட எங்களுக்கு டேட் பண்ணியிருக்காங்க, சயின்டிஃபிக் டேட்டு. அது வந்து 2200 பிசின்னு வந்திருக்கு. அப்படின்னா 4200 வருஷத்துக்கு முன்னாடி. அது அடுத்து மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா அயனிச் லேயர். அது கிட்டத்தட்ட ஒரு 1500லேருந்து 800 அந்த டைம் பீரியட்குள்ளே வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் டைம். ஸோ இந்த மாதிரி 4 லேயர் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒலிவா ஷெல் பீட், அது மணியாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அடுத்தது ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட், அது அதாவது ஒரு நரம்பில் கோர்த்து கழுத்தில் மாட்டுறது. அது நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஆப்பிரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, ஆதிக்குடிகள் வந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. கழுத்தில் பெரிய, காதில் பெரிய அந்த முள்ளம்பன்றி இது முள்ளும் தலையில் சொருகிருப்பாங்க அதோட ரெக்கு. அந்த மாதிரி வந்து மண்ணில் செஞ்சது. அதோட நடுவில் வந்து ரெட் கலர் இருக்குல்ல, ரெட் லைன் அந்த பக்கம் இருக்கிறதுல, அதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், இப்படி சைடில் மாட்டி போடுறது பெண்டன்ட். அது இந்த பக்கம் இருக்கிறது வந்து சீல். அது உங்களுக்கு அது சீல் எதுக்குன்னா, இந்த நம்ம கவர்மெண்ட் சீல் மாதிரி கிடையாது. அது அந்த பானை செய்கிறாங்கல்ல, பானை செய்யும் போது அதுக்கு மேலே வைக்கக்கூடிய டிசைன். அது அது அப்படியே சுற்றி அந்த நெக்கில் வந்து வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அது மாதிரி டிசைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது லேம்ப். இது கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து உங்களுக்கு இயர்லி ஹிஸ்டாரிக்கல், அதாவது அயனேஜ் டு இயர்லி ஹிஸ்டாரிக்கல் டைம் பீரியடில் கிடைக்கக்கூடியது. இதில் நிறைய, அதாவது 5 பக்கம் எரியக்கூடிய விளக்கு இருக்கும், சிங்கிள் லேம்ப் இருக்கும், சிங்கிள் சைடு. ஸோ இது டிசி பீடு. நமக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நியோலித்திக் பீரியடில் என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு ஷெல்லு, பாட்ரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டன்ட் டெக்கரேட்டட் ஆப்ஜெக்ட், அது மட்டும்தான் கிடைக்கும். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அயனேஜில் வரும்போது உங்களுக்கு டூல்ஸு, ஷெல் பேங்கிள், டிசி பீடு, இந்த மாதிரி டிசி ஆப்ஜெக்ட் நிறைய கிடைக்கும். அண்ட் இயர்லி ஹிஸ்டாரிக்கல் வரும்போது உங்களுக்கு இன்னும் மெட்டீரியல், கிளாஸ் பீடு, செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் பீடு, இது மாதிரி எல்லாமே கிடைக்கும். அடுத்தது ஸோ இது வந்து ஸ்பிண்டில், ஒரு ஏற்கனவே நான் சொன்னேன்ல, இதுக்குள்ளே தான் வந்து ராடு போட்டு அந்த பஞ்சு வந்து ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது. ஸோ ஏற்கனவே சொன்னது தான் வட்ட செல்லுகள். இது கிட்டத்தட்ட 160க்கு மேலே எங்களுக்கு கிடச்சிருக்கு, ஒவ்வொரு லேயர்லையுமே கிடச்சிருக்கு. ஸோ நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த டைம் பீரியடில். ஸோ பானை, இது வந்து பர்னிஷிங் டூல்.
இப்போ பானை செய்கிறவங்க எல்லாம் வீட்டில் செய்கிறாங்க. அப்போ வந்து வீட்டில் செய்வாங்க. அதோட எட்ஜஸ் மேலே இருக்கிற சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து சாஃப்டாக பண்ணுறதுக்கும் தேவையில்லாத கிளேவை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதை வந்து அதை மேலே வீலில் சுற்றும் போது மேலே சைடில் இப்படி பிடிப்பாங்க. பிடிச்சாங்கன்னா அந்த மேலே இருக்கிற அன்வான்ட் கிளே எல்லாமே வெளியே வந்துடும். சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆகிடும். அது எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பாலிஷ் பண்ணுற மாதிரி தான். ஷெல் பேங்கிள் இது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஷெல் பேங்கிள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஷெல் பேங்கிள் வச்சு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் தெரியுங்களா? ஷெல் எங்கே கிடைக்கும்? கடல்ல கிடைக்கும். கிருஷ்ணகிரியில் எனக்கு கடல்ல இருக்கன்னு. ஸோ அப்போ இங்கே எப்படி ஷெல் உங்களுக்கு கிடைக்குது? ஸோ ட்ரேட் வந்து உங்களுக்கு இன்லேண்ட் ட்ரேட் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஈரோட்டில் பக்கத்தில் கொடுமணல் ஒரு சைட் இருக்கு. ஸோ அங்கே வந்து நிறைய இன்லேண்ட் ட்ரேட் எதுனா இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து லாபிஸ் லசுலின்னு சொல்லுவாங்க. லாபிஸ் லசுலின்னா என்னன்னா அது ஒரு ஸ்டோன், செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன். இந்த ஸ்டோன் எங்கே கிடைக்கணும்னா ஆப்கானிஸ்தானில் மட்டும்தான் கிடைக்கும். வேர்ல்டுலே ஆப்கானிஸ்தானில் மட்டும்தான் இந்த ஸ்டோன் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோன் வந்து நமக்கு இங்கே கிடைக்குதுன்னா இதுவும் வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரேட் அந்த டைம்ல இருந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறப்போ உள்ள வந்து என்ன மாதிரி நம்ம தோண்டும் போது என்ன மாதிரியான பொருள் எல்லாம் கிடைக்கும்ன்றது எங்களுக்கு முழு பானையே நிறைய பானைகள் எல்லாமே முழுசாக கிடைச்சிது. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் எக்ஸ்கவேஷன் பண்ணாமல் ஜேசிபி அந்த மாதிரியெல்லாம் வச்சு தோண்டிங்கன்னா இல்லைன்னா பெரிய பிக்காஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் உடஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி டிக் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணி பண்ணணும். இதில் வந்து எதுவுமே உடையக்கூடாது. இன்டாக்டாக எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட் பானையோட இதெல்லாம் வந்து ஒரு 70 சென்டிமீட்டர் டெப்த்லேயே எங்களுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஷேப் வந்து இப்போயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பரியல், ஆக்சுவலாக அனிமல் பரியல். நம்ம பரியல் வந்து ஹியூமன்ஸ்க்கு தானே வைப்பாங்க, செத்தவங்களை எடுத்துகிட்டு போய் புதைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து விலங்குகளுக்கும் கிடைச்சிருக்கு. அது பக்கத்தில் இருக்க பெரிய ஸ்டோன் சர்க்கிள் இருக்குல்ல, அது வந்து கீழே புதைச்சிட்டு அதுக்கு மேலே அந்த கல்லை வச்சிருக்காங்க அடையாளத்துக்காக. அது கீழே வந்து ஒரு பெரிய மாட்டோட எலும்பு கிடைச்சிது. தலை மட்டும் கிடையாது, மற்றபடி பேக் போன் வந்து கம்ப்ளீட்டாகவே கிடைச்சிது. அது பக்கத்தில் உங்களுக்கு செல்ட் இருக்கு பாருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணீங்கன்னா இது வந்து நியோலித்திக் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய பரியல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை தவிர்த்து நிறைய பானைகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. ஆக்சுவலாக இது நமக்கு பானைகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நம்ம என்னென்ன சில்வர், எவர் சில்வர் பாத்திரங்கள், பித்தளை இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த டைம்ல வந்து பானை யூஸ் பண்ணாங்க. பானையை எப்படி ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எப்படி செஞ்சிருப்பாங்க? ஸோ இது வந்து நியோலித்திக் பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் பானையை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா அவன் நேராக களிமண் எங்கே கிடைக்குதோ அந்த களிமண் எடுத்துக்கிறான், ஃபுல்லாக கையிலே செய்கிறான். நம்ம இப்போ சின்ன பசங்கள்லாம் கையிலேயே பானை மாதிரி செய்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் கையிலே செஞ்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து நியோலித்திக் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய சைட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பானை ஓடு கிடைக்கும். மீது எந்த சைட்டில் போனாலும் அந்த மாதிரி பானை ஓடு கிடைக்காது. நமக்கு தமிழ்நாட்டிலேயே இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் நியோலித்திக் செட்டில்மெண்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே 5 சைட் சொன்னேன்ல நியோலித்திக் செட்டில்மெண்ட் இருக்குன்னு. ஒன்று வந்து மோலப்பாளையம் சொல்லிட்டு கோயம்புத்தூர் பக்கத்தில் எஸ்கவேட் பண்ணி அங்கே வந்து நியோலித்திக் செட்டில்மெண்ட் இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக டேட் பண்ணியிருக்காங்க. 1600 பிசின்னு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 3600 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா செட்டிமேடு பாத்தூர்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலசை குடியாத்தம் பக்கத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறமா மயிலாடம்பாறை நம்ம கிருஷ்ணகிரியில் பண்ணது, சென்னானூர் அண்ட் தருமபுரியில் வந்து ஒரு மோதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா கர்நாடகா பார்டர் இருக்குல்ல, இந்த நார்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இங்கே மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் இங்கேருந்து திருச்சியை தாண்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டே கிடைக்காது. உங்களுக்கு செல்ட் வேணா கிடைக்கலாம், ஆனால் வந்து இந்த மாதிரி நியோலித்திக் பாட்ரி கிடைக்காது, நியோலித்திக் ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடைக்காது. ஸோ அங்கே வந்து என்னன்னா அவங்க ஸ்டார்டிங்கே வந்து அயனேஜ் பீரியட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அயனேஜ்லேருந்து தான் மக்கள் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான சைட் ஆதிச்சநல்லூர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, சிவகலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு அயனேஜ் சைட், எர்லி ஃபீஸ் ஆஃப் அயனேஜ் சைட். அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஏரியாவில் போயிட்டு நியோலித்திக் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியோலித்திக் ரிலேட்டடாக எதுவுமே கிடைக்காது. நீங்கள் நியோலித்திக் பண்ணணும்னா பெஸ்ட்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா உங்களுக்கு இந்த ஏரியா தான், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர்,
செங்கல்பட்டு. இதுல நீங்கள் போய் எந்த சைட்டை எஸ்கவேட் பண்ணாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நியோலித்திக் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அண்ட் சதனில் போயிட்டீங்கன்னா அயனேஜ்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியோலித்திக்கோட பாட்ரி தான். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கையில் செஞ்சுடுவாங்க. அதுக்கு மேலே உட்காந்து ஒரு சின்ன கூழாங்கல்லை வச்சு மேலே பாலிஷ் பண்ணுவாங்க, உள்ளே பாலிஷ் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு அந்த டைமில் ப்ராப்பராக எப்படி சுடுறதுன்னு தெரியாது, அதனால அன்ஈவனாக இருக்கும். ஒரு பக்கத்தில் நிறைய சுட்டிருப்பாங்க, ஒரு பக்கத்தில் பாதி எரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்பரான அந்த பானையை வந்து சுட்டு பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பமாக இருக்கும். ஒரு சின்ன பானைனாலும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட 5 to 7 mm இருக்கும். அதுக்கப்புறம் ஐனேஜ் பாட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 2 mm 3 mmலே திக்னஸ் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது நியோலித்திக்கா ஐனேஜான்றது பாட்ரியில் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 10 முழுசான பானை கிடைச்சிது. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பாட்ரி. உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். அதோட நெக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நேராக தான் இருக்கும், ரொம்ப கர்வாலாம் இருக்காது. இப்போ இருக்கிற பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜாக வந்து நல்லா வந்துருக்கும். இது வந்து ஒரு சைடில் நேராகவும் ஒரு சைடில் கோணையாக நேராக நெக் வச்சு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராகவே இருக்காது. அது வந்து அவன் கையிலே செஞ்சு பாலிஷ் பண்ணியிருக்கான். ஸோ இது இல்லாமல் எங்களுக்கு நிறைய அனிமல் போன் கிடைச்சிது. மான் கொம்பு கிடைச்சிது. மாட்டோட கீழே இருக்கிறது வந்து மாட்டோட தலை நினைக்கிறேன். அது ப்ராப்பராக இன்னும் இது பண்ணல. ஜூ ஆர்கியாலஜிஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் போன்ஸு. அதை அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி வரும். அது ஆக்சுவலாக இதுவெல்லாம் எதுக்காகனா, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மூட்டை போன் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது எல்லாமே வந்து அனிமல் போன்ஸ் தான். அதில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அந்த டைமில் என்னென்ன அனிமலை அவங்க சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணாங்க, டொமஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக என்ன யூஸ் பண்ணாங்கன்றது எல்லாமே வந்து அந்த அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். அதில் கட் மார்க் இருந்துச்சுன்னா அவங்க ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை நார்மலாக கட் மார்க் இல்லாமல் அப்படியே புதைச்சிருந்தாங்கன்னா அது வந்து டொமஸ்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் வந்து ஜூ ஆர்கியாலஜி அனலைசிஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு உடும்பு மாதிரியான ஒரு உயிரினத்தோட பல். அது நாங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன, பறவைக்கு வந்து அழகில் பல் இருக்கிறதா தான் நினச்சி நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பர்ட், ஜூ ஆர்கியாலஜி எக்ஸ்பர்ட் வந்து சொன்னார், இது வந்து பறவை இது கிடையாது, அது வந்து ஒரு உடும்பு இல்லைன்னா அந்த ரேப்டைல்ஸ் இருக்குல்ல அந்த வகையை சார்ந்த ஒரு உயிரினத்தோட பல் இது. ஸோ இதுதான் அந்த பரியல். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடும் ஏதோ ஒன்று, ஆனால் மாடு வகையை சார்ந்தது தான். எருதாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதோட தலையை கிடையாது, கால் கிடையாது, அதோட பேக் போர்டு மட்டும் கட் பண்ணி புதைச்சிருக்காங்க. புதைச்சி அதுக்கு மேலே வந்து பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அதை பரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஆக்சுவலி அந்த புதிய கற்காலத்தோட பானை ஓடுகள். நீங்கள் சென்னனூரை தவிர்த்து நீங்கள் எந்த சைட்டுக்கு போனாலும் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக ஒரு 1000 பானை ஓடுகள் கிடைக்குதுன்னா அதில் 4 பானை ஓடுகள் தான் வந்து பர்னிஷ்ட் வேராக கிடைக்கும். நம்ம சென்னனூர் சைட்டில் மட்டும்தான் வந்து 1000 பானை கிடைச்சிதுன்னா 1000மும் பர்னிஷ்ட் வேராக கிடைச்சிது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ். எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே, அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் யாருமே வந்து இந்த மாதிரியான பானை ஓடுகள் வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மற்ற கர்நாடகா, ஆந்திராலெல்லாம் போனீங்கன்னா இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பானை ஓடுகள் வந்து அதிக அளவில் கிடைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் சென்னானூரில் தான் கிடைச்சிருக்கு. வேறு எங்கேயுமே நான் சொன்ன அந்த 5 சைட்லேயுமே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு 4-5 பானை ஓடு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இது ரொம்ப முக்கியமான சைட்டு. நாங்கள் இது எல்லாமே அந்த பானை ஓடுலேயே நீங்கள் கிளாசிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா இன்னர் பர்னிஷ்ட் வேர், அவுட்டர் பர்னிஷ்ட் வேர், லிப்ல வந்து இது பெயிண்டட் இருக்கும், அருமா இன்சிஸ்ட் இருக்கும். அதாவது அவுட்டர் சர்ஃபேஸில் மட்டும் கோடு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, இன்னரில் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரூடாக ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அவங்க வந்து பாலிஷே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்லி சென்னனூர் சைட்டில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, வேறு எங்கேயுமே கிடைக்கல தமிழ்நாட்டில். ஸோ சேம் அதே தான். அடுத்தது ஸோ இது எல்லாத்தோட முக்கியமானது வந்து தமிழ் எழுத்து பொறித்த பானை ஓடுகள் வந்து இங்கேயும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியல, வடவேங்கிரம், தென்குமரி, ஆயிலை நெல் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்கல்ல, வடக்கே திருப்பதியிலேருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடுனா தமிழ் எழுத்துக்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கணும்ல. நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா கீழே கிட்டத்தட்ட 150 ஷேட்ஸ் கிடச்சிருக்கு, தமிழ் பிராமி ஷேட்ஸ் எல்லா சைட்லையுமே கிடச்சிருக்கோம். ஸோ இப்போது நம்ம கிருஷ்ணகிரியும் இது கிடைக்கிறதுனால
கிருஷ்ணகிரியும் அந்த காலத்துல தமிழ்நாடா தான் இருந்திருக்குன்றது நம்ம தெளிவா சொல்ல முடியும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக அந்தைன்னு இருக்கும். அது ஆக்சுவலா தையில வந்து ஒரு வேர்டு கட்டை இருக்கு. அந்த பக்கம் இருக்கிற பானை ஒரு உடஞ்சி போயிடுச்சு, நமக்கு கிடைக்கல. மேல ஒரு 2 கோடு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அது அடுத்து இருக்கிறது வந்து பேக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆ இன் தை, அதுவும் தையோட முடியுது. பேக அந்தைனா பெரிய தந்தை, அதாவது யாயும் குறுந்தொகையில சொல்லியிருப்பாங்கல்ல, யாயும் யாயும் யாராகி யாரோ எந்தையும் நுந்தையும். எந்தைனா எங்க அப்பா, நுந்தைனா உங்க அப்பான்ற மாதிரி பேக அந்தைனா பெரிய அப்பாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஸ்காலர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது இருக்கிறது வந்து ஊகுர். ஊ கூ பெரிய கூ இர். அது வந்து ஒரு ஊரோட பேர். அந்த பக்கத்துல ஒரு ஊகுர்னு ஏதாவது பேர் ஊர் இருந்திருக்கலாம். அந்த ஊர்ல இருந்து வந்தவன் அந்த பானை எடுத்து வந்திருக்கலாம். மூணாவது இருக்கிறது வந்து சாத்தன். சா மட்டும் கட் ஆயிடுச்சு, இத்தா இன்னு இருக்கும். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல வந்து சார் வந்து உங்களுக்கு எழுதி ஸ்கிரிப்ட் எழுத கற்றுக் கொடுப்பாரு, தமிழ் ப்ராமிஸ் ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் அப்போ அது வந்து இன்னைக்கு ஒரே நாளில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பாட்டர்ஸ் வந்து கிடைச்சிது, பர்டிகுலராக நியோலித்திக் அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு பைப். அது ஆக்சுவலாக தண்ணி கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைப் மேலே இந்த டிசைன் இருக்குது, டபிள்யூ அப்படியே ஒரு பாம்பு மாதிரி இருக்கும். அச்சினஸ் பண்ணுங்க. ஓகே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் பாட்ரிஸ் வேறு எதுவுமே கிடையாது சைட்டில். ஸோ இது வந்து செங்கல், நான் சொன்னல பானை சுட்டிருப்பாங்கன்னு, அந்த பானை சுற்றுறதுக்கு உண்டான இடம் அது. அது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அது களிமண்ணில் பேக் பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணி சுட்டிருக்காங்க. அதுக்குள்ளேருந்து எங்களுக்கு வந்து எரிக்கிறதுக்கு வச்ச பானை எல்லாமே கிடச்சிருக்கு. அதாவது எரியாத பானைங்க எரிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க, அது அப்படியே அபேண்டட் ஆகிருக்கு. அந்த பானை எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. அதை எடுத்து நாங்கள் சரி எரிஞ்ச பானை தானே கொஞ்சம் தண்ணி கழுவுனோம், அது கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா அது அப்படியே எதுவுமே கழுவுறதெல்லாம் கிடையாது, அப்படியே தான் ஃபோன் பண்ணிச்சு. ஸோ அங்கே ஒரு கிணறு ஒன்று கிடைச்சது, கிட்டத்தட்ட 12 அடியிலேருந்து 15 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் கிணறு. மேலேருந்து அதாவது இயர்லி ஹிஸ்டாரிக் டைமில் அந்த கிணறு யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷனில் உங்களுக்கு அந்த கிணறு தெரியுது. அது கீழே வந்து பேஸ் வந்து ஃபுல்லாக நொரம்பு மண் வந்துடுச்சு. அந்த நொரம்பு மண்ணையே கட் பண்ணி உள்ளே இறக்கியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து ஒரு 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண கிணறா இருக்கலாம். அது வந்து ஒரு 15 அடின்றதுனால ஒரு காலத்தில் அந்த டைம் அந்த லெவல்லே தண்ணி வந்துருக்கும். ஸோ இது வந்து பிட் வெல்லிங்க. இதுக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நியோலித்திக் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா மேலெல்லாம் எதுவுமே அந்த தானியங்களெல்லாம் வைக்க மாட்டாங்க, அவங்க குழி தோண்டி அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குழிகள் வந்து நிறைய கிடைச்சிருக்காங்க சைட்டில். ஸோ இது ஒரு ஸ்டோன் ஸ்ட்ரக்சர். இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு வால் மாதிரி மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங், அந்த அதாவது மசாலா அரைக்கிறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நம்ம அம்மிக்கல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கல் தான் எல்லாமே. அதில் வந்து யூஸ் ஆகாமல் உடஞ்சி போயிருக்கோம்ல, அந்த வேஸ்டான கல்லெல்லாம் போட்டு தான் அதை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 கல் அந்த கிரைண்டிங் அரைக்கிற கல் எங்களுக்கு அதுலேருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு லேயர். நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்தந்த லேயரில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆர்கியாலஜின்றது தனி டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஆர்கியாலஜின்றது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான். தமிழ் லிட்ரேச்சருக்காக தமிழ் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா ஆந்த்ரோபாலஜி வந்து ஹியூமனோட ஸ்டடிக்காக அது பயன்படுவோம். ஜியாலஜி வந்து நாங்கள் மண்ணடுக்குக்காக ஜியாலஜிக்கல் இது பண்ணுவோம். கெமிஸ்ட்ரி வந்து எதுக்குன்னா டேட்டிங் பண்ணுறதுக்காக, ஒரு சார்கோல் ஆர்கானிக் மெட்டீரியல் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை டேட் பண்ணுறதுக்காக கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம். ஃபிசிக்ஸும் அதே மாதிரி தான், ஓஎஸ்எல் டேட்டிங்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது தான் வந்து ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜின்றது தனியாக எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஜூ ஆர்கியாலஜின்னு ஏற்கனவே சொன்னேன்ல, ஜுவாலஜி வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நாங்கள் கொடுக்கக்கூடிய எலும்புகளை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஜுவாலஜி வந்து எங்களுக்கு தேவை. அதே மாதிரி பாட்னி வந்து எங்களுக்கு என்ன தானியங்கள் கிடைக்குதோ அது எந்த காலத்து தானியம், அது என்னவா அவங்க அந்த காலத்தில் பயிரிட்டாங்கன்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அது நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் வந்து ஆர்கியாலஜி. அதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் மண்ணடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஃபார்ம் ஆகும். ஒரு லேயரை ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 500 1000 வருஷம் ஆகும். ஸோ லாஸ்ட்ல லேயர் இருக்குல்ல, அது வந்து மைக்ரோலித்திக். அந்த லேயரில் வந்து வெறும் ஸ்டோன் டூல்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது, வேற எதுவுமே கிடைக்கல. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நியோலித்திக் பீரியட். நியோலித்திக் பீரியட்ல பாட்ரிஸ், போன்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது.
அதுக்கு மேலே இருக்குது நியோலித்திக் டு அயனேஜ் டிரான்சிஷன் பீரியட். அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பொருள் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆரம்ப காலத்தில் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிரான்சிஷன் வரல. பாதி பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பாதி பேர் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் பீரியட்ல வந்து உங்களுக்கு நியோலித்திக் பாட்டரியும் கிடைக்கும், as well as அயனேஜோட பிளாக் அண்ட் ரெட் வேணும் கிடைக்கும். அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிடைக்கிறதுனால அது வந்து டிரான்சிஷன் பீரியட். அந்த டைம்ல உங்களுக்கு அயனும் கிடைக்கும், ஸ்டோன் டூல்ஸும் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா ப்ராப்பரான அயனேஜ் வந்துடும். அதுக்கு மேலே போனீங்கன்னா இயர்லி ஹிஸ்டாரிக்கல் டைம் பீரியட் வரும். ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய டைம் ஸ்கேல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஹியூமஸ்ன்றது ப்ரெசன்ட், இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த லெவல். அது கீழே வந்து இயர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியட், அதுக்கப்புறம் அயனேஜ், அது மாதிரி நியோலித்திக் டு அயனேஜ் டிரான்சிஷன் பீரியட், அடுத்தது வந்து நியோலித்திக், அப்புறமா மைக்ரோலித்திக், அப்புறமா என்எஸ்னா நேச்சுரல் சாயில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து எந்த மனிதனோட காலடி தடமும் பட்டிருக்காது. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் சாயில். அதுக்கு மேலே நீங்கள் என்ன தோணினாலும் எதுவுமே இந்த மாதிரி பானையோ இல்லைன்னா ஸ்டோன் டூல்ஸோ எதுவுமே கிடைக்காது. ஸோ இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஹியூமன் போன்ஸும் கிடைச்சிருக்கு நமக்கு. நான் ஏற்கனவே ஒரு அனிமல் போன் காட்டினேன்ல, பையல், அது பக்கத்தில் இது ஒரு பெரிய பானை ஒன்று கிடைச்சிது எங்களுக்கு. அந்த பானையை தோண்டும் போது அதுக்குள்ளே வந்து மனிதனோட பின்மண்டையோட ஸ்கல் மட்டும் நமக்கு கிடைச்சிது. ஸோ அது வந்து நியோலித்திக் டைம் பீரியட்லேருந்தே பரியல் ப்ராக்டிஸில் இருந்திருக்குன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இது தவிர்த்து நாங்கள் எல்லாமே சயின்டிஃபிக் தான். நம்ம வந்து நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணுறோம், நம்ம அப்படியே சொன்னோம்னா எல்லாமே நம்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்காலர்ஸுமே வந்து எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து சயின்டிஃபிக்காக நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி இது வந்து பாலியோ பாட்னி அந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய இதில் இந்த சாயில் எடுத்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவோம். இதில் கிடைக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து லக்னோவில் இருக்கிற பிஎஸ்ஐபி பிஆர் ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபரட்டரி குஜராத்தில் இருக்குது, இவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க வந்து அந்த சாயிலில் என்னென்ன போலன் பைத்தோலித் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, என்னது மரங்கள் செடி கொடிகள் அந்த டைம் பீரியட்ல என்ன இருக்கோ அது வந்து அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. அடுத்து ஸோ இது அந்த சாயில் இதை வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு தண்ணியில போட்டு அலசுவோம். கரைச்ச உடனே மேலே வந்து அந்த மரத்தோட வேர்கள் அப்புறமா விதைகள் எல்லாமே மேலே வரும். அதை அப்படியே வடிகட்டி எடுத்து அந்த சாம்பிளை வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கலக்கிட்டு அது மேலே ஊற்றினோம்னா வலையில அது எல்லாமே அங்கே அப்படியே தங்கிடும். அதை எடுத்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு இதில் தான் உங்களுக்கு வந்து என்னென்ன அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே என்ன விவசாயம் பண்ணாங்க, அது என்ன வளர்ந்துருக்கு, திணைகள் கிடைக்கலாம், வரகு கிடைக்கலாம், சாமை கிடைக்கலாம், அரிசி கிடைக்கலாம், அது மாதிரி எது வேணாலும் கிடைக்கலாம். அது வந்து அப்படியே அவங்க லேபுக்கு அனுப்புனா அவங்க மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அது என்ன எப்படி அது வந்து டொமஸ்டிகேஷன் பண்ணதா, அதாவது விவசாயம் பண்ணதில் வந்ததா இல்லை நேச்சுரலாகவே விளைஞ்சதான்றது எல்லாமே அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஸோ இது அலசிட்டு பின்னாடி இது மாதிரி காய வைக்கணும், காய வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க. ஸோ இதுதான் பாருங்க, அதுக்குள்ளே இருக்கிறது நெல் தெரியுது. ஸோ இது நாங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணுற மெத்தட் இது எல்லாமே. என்னென்ன சாம்பிள் நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சாம்பிள் கொடுத்தாகணும். ஃபிசிக்ஸ்க்கு ஷார்பல் சாம்பிள் கொடுக்கணும், இல்லைனா சாயில் சாம்பிள் பைப்பில் எடுத்து கொடுப்போம். பாட்னிக்கு வந்து இந்த மாதிரி போலன் பைத்தோலெட் சாம்பிள் கொடுப்போம். ஜுவாலஜிக்கு வந்து இந்த மாதிரி போன் கிடைச்சது கொடுப்போம். டேட்டிங்க்கு வந்து டீல் டேட்டிங் சொல்லுவாங்க. பானை இருக்குல்ல, சுடுமண் பொருட்கள் எது வேணாலும் டேட் கொடுத்தீங்கன்னா அவங்க டேட் பண்ணிடுவாங்க. யுரேனியம் டேட் இருக்குது, சீல் டேட்டிங் இருக்குது, ஓஎஸ்எல் டேட்டிங் இருக்குது, C14 டேட்டிங் இருக்குது. இந்த மாதிரி எல்லா டேட்டிங்கும் பண்ணால் ஒரே டேட்டாக வரணும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணால் எது ரொம்ப இயர்லிஸ்ட்டாக வருதோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஓஎஸ்எல் டேட்டிங்காக. இதில் வந்து பைப்பை அடித்து அதுக்குள்ளே சன்லைட் படக்கூடாது எதுக்குமே. நீங்கள் இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே மேலே தார்பாயெல்லாம் போட்டு இருட்டாக இருக்கக்கூடிய இதில் இந்த பைப்பை உள்ளே அடிச்சுட்டு அப்படியே வெளியே எடுத்து பேக் பண்ணி இந்த சாம்பிள் எங்கே போயிருக்குன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டனுக்கு போயிருக்கு. இதில் தான் நமக்கு வந்து டேட் பண்ணியிருக்காங்க மைக்ரோலித்திக் டேட்டிங். இந்த டேட்டிங் வந்து எப்போ வந்திருக்குன்னா 10,000 BCக்கு வந்திருக்கு.
ஸோ மைக்ரோலித்திக் டைம் வந்து நமக்கு 10,000 பிசி. ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஹாலோசின் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும்போது தான் மைக்ரோலித்திக் வருது. ஸோ அந்த டேட் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதனால இது வந்து தாராளமாக மைக்ரோலித்திக் வந்து ஹாலோசின் பீரியட்ன்றது நம்ம சொல்லிக்கலாம். அது இல்லாமல் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மைக்ரோலித்திக் டேட் பண்ணது வந்து சென்னானூரில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த சாயில் சாம்பிள் எடுத்தது, ஓஎஸ்எல் சாம்பிள் எடுத்தது. இது வந்து போலர் பைக்கோலித்திக் எடுத்தது. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்க்கு வந்து டேட்டிங்காக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு கிளியராக இதில் தெரியுதுங்களா? அந்த லேயர் எப்படி மாறி இருக்கு, என்ன கலரில் இருக்குது, எப்படி இருக்குன்றது. இது வந்து என்னது ட்ராயிங் போட்டிருக்காங்க ஆட்டோகேடில். இது மாதிரி தான் நாங்கள் ரிப்போர்ட் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுவோம், ஃபைனல் ரிப்போர்ட். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ. மாவட்ட தொழில் அலுவலர் பரந்தாமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். எல்லாம் பொறுமையாக கேட்டீங்க. நிறைய பேருக்கு நடுவில் டவுட் வந்துச்சாட்டுங்க. டவுட்டை எங்ககிட்டே கேட்கலாம், பக்கத்தில் கேட்டால் தெரியாது டவுட் எப்பயும். ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். இந்த சென்னானூர் சைட்டு தான் சார் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே மைக்ரோலித்திக்ல ரொம்ப பின்னாடி டேட் பண்ணது. ஏறக்குறைய 10,075 அந்த வருஷம் பழமையானது. சரி, இப்போ உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா? அதாவது டவுட் ஃபர்ஸ்ட் யாருக்கு வரும்னா, ஃபர்ஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வரும். மற்றவங்களுக்கு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏறக்குறைய இங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறீங்க. அதனால மற்ற டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு எப்படி அதை என்ன சொல்றாங்க, ஐயோ இதெல்லாமா தோணுச்சா இல்லையா? நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காரு. ஆனா ஒரு இந்த சென்னானூர் சைட்டை ஃபர்ஸ்ட் சொன்னதும் உங்க மாதிரி ஒரு காலேஜ் பாப்பா தான். அந்த பாப்பா சொல்லி அப்புறம் இன்னொருத்தர் கல்வெட்டு படிக்கிற கூப்பிடுறப்ப போய் இந்த சைட்டை கண்டுபிடிச்சோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, உங்க பகுதியில கூட இந்த கருப்பு சிவப்பு பானை ஓடு கிடைக்கலாம். ரொம்ப பெருசா இல்ல, நீங்க தேடலாம் தேவையில்ல. நடந்து போறப்ப வழியில ஒரு சின்ன ஓடு கிடைச்சாலும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கும், ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும். இப்படி ஓடு கிடைக்கும். செங்கல்ல சும்மா இவ்வளவு பெருசு சைஸ்ல கிடைக்கும். இவ்வளவு பெருசே கிடைக்காது, உடஞ்ச பீஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சா அது சங்ககால செங்கல், 2500 வருஷம் பழசு. ஓடு கிடைச்சாலும் 2000 வருஷம் பழசு. நேலித்திக் கல் ஆயுதம் காமிச்சாங்க பாத்தீங்களா யாருன்னா, அது கிடைச்சா 4500 வருஷம் பழசு. இது எது கிடைச்சாலும் நீங்க எங்களுக்கு போன் பண்ணலாம். அந்த இடத்த வந்து அந்த இடம் எலிஜிபிளா இல்லையான்னு பார்த்து சொல்லிடுறோம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9787536970. புனதாக சொல்றேன், 9787536970. ஆக்சுவலா இதை விட உங்களை விட எங்களுக்கு தான் இது முக்கியம். ஏன்னா நீங்க நிறைய ஊர்ல இருந்து வர்றீங்க, எல்லா ஊருக்கும் எங்களால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீங்க அங்க நடுகள் பார்த்தாலும் சரி, பழைய கோயிலுங்க பார்த்தாலும் சரி, எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்ருங்க. உங்க காலேஜுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கிறோம். மேடம் அந்த லிங்கை உங்க பிரின்சிபால் கிட்ட கேட்டு அனுப்புவாங்க. அதுக்கு நடுவில் நீங்க எங்க எதிர்பார்த்தாலும் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருங்க.